गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः। गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2012 ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, மீன மாதம், பங்குனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், திருத்தியே, விசாக நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு நாம் ஸ்ரீமன் நாராயணியத்தில் இன்னைக்கு 22வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 22வது தசகத்தில் அஜாமிளோபாக்கியானத்தை சொல்கிறாள். அஜாமிளன்னு ஒருத்தன், அவனுடைய கதையை சொல்ல போகிறாள். பாகவதத்தில் 5ஆம் ஸ்கந்தத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் நரக்கங்களெல்லாம் வர்ணித்தாள்.
ஏன்னா பாப்பம் செஞ்ச பாப்பிகள் என்னென்ன பாப்பம் செய்தால் என்னென்ன நரகத்துக்கு போவானுங்கிறத தான் அவன் எப்படி கஷ்டப்படுவான் நரகத்தில் என்றதெல்லாம் சொன்னார். சொல்கிறதுனுடைய காரணம் என்னென்னா, பாப்பம் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான் காரணம். அந்த அத்தனை பாப்பத்தையும் அத்தனை வெவ்வேறு நரக்கங்களை வர்ணித்தாள். இதை கேட்டுன்னு வந்த ராஜா பரீட்சித்துக்கு கவலையாக போயிடுதான். என்னடா அது, நம்ம இன்னும் பாம்பு கடித்து சாக போகிறோம், நமக்கெல்லாம் இந்த நரக்க வேதனைலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிறத கேட்டான் அவன். இவ்வளவு நரக்கங்களை சொன்னாலே இதுலேருந்து எப்படி நான் அதில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டான். அப்போது சுகாச்சாரியார் சொன்னார், அப்பா அதுக்கு ரொம்ப சுலபமான வழின்னு உண்டு. எந்த பாப்பம் அதுக்கு பகவானை போய் தியானம் பண்ணு, அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா ஜீவனாக இருக்கப்பட்டவா கர்மாக்கள் செய்கிறவா புண்ணியத்தையும் செய்வாள் பாப்பத்தையும் செய்வாள். புண்ணியம் பாப்பம்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆத்ம உபமியத்தினால கண்டுபிடிச்சிக்கலான்னாள். ஆத்ம உபமியம்னா புட் யுவர் செல்ஃப் இன்டு அதர் ஷூன்னு அர்த்தம். ஒரு விஷயம் இன்னொருத்தனுக்கு கெடுதல் உண்டாக்கும்னு எப்படி தெரியும்? இது நமக்கு கெடுதல் உண்டாக்குமான்னு பார்த்துக்கணும். ஒருத்தங்கிட்ட போய் பொய் சொல்கிறோம்னா, ஒருத்தன் நம்மக்கிட்ட வந்து பொய் சொன்னால் நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. அடாடா நம்ம பாரு ஏமாற்றிட்டான் பாரு, எங்கிட்ட பொய் சொன்னான் பாருன்னு நமக்கு வேதனைப்படுறோமோ இல்லையோ, அப்படி தானே நம்ம பொய் சொன்னால் இன்னொருத்தனுக்கு இருக்குங்கிறத நினச்சிட்டு பொய் பேசாமல் இருக்கணுங்கிறது. அப்படி பொய் சொன்னால் அது பாப்பம்னு வச்சுருக்கு. அது இட் வில் கிரியேட் கான்ஃப்ளிக்ட் இன் த சிஸ்டம். அப்படி பாப்ப கர்மாக்களை செஞ்சால் ஒன்றுக்கும் பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்காள். இன்னென்ன பாப்பங்களுக்கு இன்னென்ன பிராயஷ்சித்தம்னுட்டு. பிராயஷ்சித்தங்கிறதுக்கே முன்னாடி சொல்லியிருக்கேன். பிராயா தபைத்தி புரோக்தா சித்தம் நிச்சயம் உச்சத்தேன்னுட்டு. என்ன அர்த்தம்னா, அடடா இந்த பெரிய தப்பு பண்ணிவிட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படி விசாரம் பண்ணுறதுக்கே அதான் பிராயா தபா. அப்புறம் நிச்சயம்னா என்ன, திருப்பி இதை பண்ணாமல் இருப்பேன்னு நிச்சயமாக இருக்கிறதுக்கே அதான் பிராயச்சித்தம். பிராயச்சித்தை பண்ணிவிட்டு திருப்பி அதே பாப்பத்தை பண்ண தூண்டும்னாள். என்ன காரணம்னால், வாசனைன்னு ஒன்று இருக்குது. பின்னாடி நம்ம கர்மாக்கள் செஞ்ச வாசனை உள்ளுக்குள்ளே இருந்துருந்ததுன்னா அது மறுபடியும் முளைக்கும், மறுபடியும் பாப்பத்தை பண்ண தூண்டும் பிராயச்சித்தம் பண்ண பிறகு கூட. அதனால் கம்ப்ளீட்டாக வேரோடு கல்லி எறியணுமா, வாசனையோடு கல்லி எறியணும். அதுதான் பாகவத்தில் சொன்னாள். கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணாக அகம் துன்வந்தி கார்த்னேன நீகாரமிவ பாஸ்கரஹா. எப்படி சூரிய உதயமானோடனே பனி விலகிறதோ, இந்த பனியை சூரியனை அடித்து வெளியில் தள்ளுறதில்ல. பனி மூட்டம் இருக்குது ஒரேடியாக, கண்ணே தெரிய மாட்டேங்கிறது, எதிர்க்க வர கார் தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் சூரிய வெளிச்சம் வர ஆரம்பித்தோடனே ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே எல்லா பனியும் இருந்த இடம்லாம் தெரியாமல் போய்டுறது. அப்படி பகவானுடைய நாமம் வாசுதேவ பராயணாக பக்தியா, பக்தியோட வாசுதேவனுடைய நாமாக்களை சொல்லிட்டு இருந்தால் போருமா. அகம் துன்வந்தி காஸ்னேன துன்வந்தினாள். வேரோட அறுத்து வாசனையோடு அறுத்து எறிஞ்சுடுமா, திருப்பி பாப்பத்தை பண்ணுறதுக்கு தோணாதான். ஆகையினால பகவன் நாமாவை சொல்லுனாள். அதனால் கிருஷ்ணங்கிட்ட மனசை வச்சு கிருஷ்ண நாமாவை பகவன் நாமாவை சொல்லுப்பா, அதான் வசத்தின்னாள். அதை சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு நன்னா ஊனி சொல்லணுங்கிறதுக்காக அஜாமிளனுடைய கதையை எடுத்து சொல்கிறாள். அஜாமிளன் ஒருத்தன் மகா பாப்பி. அவன் பகவன் நாமாவை சொன்னதுனால எப்படி தப்பிச்சுனான் அப்படின்னு சொல்லி அது மூலமாக ராஜாவுக்கு சமாதானப்படுத்துகிறாள். அப்பா இத்தனை பாப்பம் பண்ணாலும் பகவத்குணம் பகவன் நாமா இதை சொன்னானா போரும், பிராயஷ்சித்தம் பாது. அது அகம் காஸ்னேன துன்வந்தினாள். பாப்பங்களெல்லாம் எத்தனை குவியலாக கூட்டமாக இருந்தாலும் காஸ்னேன்னு வேரோடு அறுத்து தள்ளிவிடும்பா பகவான் நாமா. அதனால் அஜாமிள கதையை சொல்கிறேன்னு சொன்னார். 6வது ஸ்கந்தத்தில் சொன்னதை இங்கே பட்டத்திரி அழகாக 22வது தசகத்தில் அஜாமிள உபாக்கியானத்தை எடுத்து சொல்கிறாள். அதை இன்றைக்கி நாம் அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே அஜாமிளோபாக்கியானம் நாம 22 दशकम्. श्रीहरे नमः. अजामिळो नाम महीसुरः पुरा चरन् विभो
தர்மபதான் கிருஹாஸ்ரமீ குரோர்கிரா கானனமேத்ய திருஷ்டவான் சுதிருஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலாம். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கூப்பிடுறாள், ஹே விபோ, ஏ குருவாயூரப்பா, முன்னொரு காலத்தில் அஜாமணன்கிறதாக ஒருவன் நல்ல பிராமணன், கிரகஸ்த தர்மத்தில் இருக்கப்பட்டவன். அவனுடைய அப்பா அவனை சொன்னதுனால அவன் காட்டுக்கு போய் அங்கேருந்து அவளுக்கு அனுஷ்டானத்துக்கு வேண்டிய திரவியங்களை எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக காட்டுக்கு அனுப்பிச்சாள் அவள் அப்பா. அதனால் காட்டுக்கு போனான் அவன். இப்போ காட்டுக்கு போன போது அங்கு கொலட்டையான ஒரு ஸ்திரீயை, துஷ்ட ஸ்திரீயை பார்த்தான். சொல்கிறாள், ஏன்னா எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் ஏதானும் ஒரு ஸ்மால் போர்ஷன் எங்கேயானும் கெடுதல் மனசில் சேர்ந்து கொடுத்துன்னா அவன் என்ன ஆமாம், அவன் கத்தி என்ன ஆகுங்கிறதுக்காக இது சொல்கிறாள். அஜாமிளோ நாம மஹீசுரப்புரா சரண் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமீ. அஜாமிளன்கிற சொல்லுக்கு மாயையில் அமுட்டுண்டவன் அர்த்தம். அதனால் அவன் பேரே மாயையில் அமுட்டுண்டவன் அர்த்தம். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவன் மாயையில் மாட்டிக்க போகிறான். அவன் மஹீசுரஹான்னாள். மஹீனா பூமி, பூமியில் சுரஹான தேவதைகள். பூமியில் யார் தேவதைகள்னா பிராமணாள். நல்ல அனுஷ்டானம் பண்ணுற பிராமணாளுக்கு மஹீசுரஹா, பூசுரஹா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதனால் சொல்கிற அஜாமலன்கிறதான ஒரு மஹீசுரன், அவர் நல்ல வேதவித்தான பிராமணன். அவன் தர்மபதான்னு கிரகாஸ்ரமிங்கிறாள். கிரகஸ்த தர்மத்தில் என்னென்ன அனுஷ்டானம் பண்ணிட்டு வரணுமோ அந்த தர்ம பாதையில் போயிட்டு இருக்கப்பட்டவன். அவன் குரோர் கிரான சொல், தன் அப்பாவனுடைய சொல்லை கேட்டுண்டு கானனமேத்ய திருஷ்டவான் காட்டுக்கு போனான். ஏன்னா காட்டில் போய் அங்கே ஹோமத்துக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் எடுத்துன்னு வர சொல்வாள். காட்டில் போய் ஹோமத்துக்கு வேண்டியதான தர்பைகள், சுள்ளு முதலானதெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லுவாள். அப்போது என்ன பண்ணான்னா சுதிருஷ்டசீலான்னா துளிக்கூட லஜ்ஜை இல்லாதவள், ரொம்ப மகா தைரியசாலி, எதவனா செய்வளவள். அப்பேற்பட்ட ஒரு குலட்டாம் மதாகுலானா நல்ல கள்ள குடிச்சுவிட்டு அவள் மயங்கி கிடக்காள். அவளை போய் பார்த்தான். அவள் அப்படி நிற்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் மனசு கொஞ்சம் விகல்பமாச்சு. அதான் சொல்கிறாள், அஜாமிளோ நாம மஹீசுரப்புரா சரண் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமி குரோர்கிரா கானனமேத்ய திருஷ்டவான் சுதிருஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலாம். அழகாக சொன்னாள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஸ்திரீக்கு துளி கூட லஜ்ஜை இல்லாமல் அவள் சுதிருஷ்டசீலாம் தைரியமாக என்ன வேணா பண்ணுறவளாக இருந்தான்னா அவள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அவள் குலட்டேன்னு சொன்னாள். இதான் அழகாக ஒரு ஸ்லோகம் அனந்தராம தீட்சிதர் இருக்காள். என்னென்னா, வித்யாதீர்த்தே ஜெகதி விபுதாः சாதவः சத்யதீர்த்தே கங்காதீர்த்தே மலினமனசः தானதீர்த்தே தனாಢ்யாः தாராதீர்த்தே தரணிபதயः யோகினோ தியானதீர்த்தே லஜ்ஜாதீர்த்தே குலயுவதயः பாதகம் க்ஷாலயந்தி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தீர்த்தம் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி அவள் நல்ல கதியை அடைவாளாம், பரிசுத்தப்படுத்திப்பாளாம். யாருன்னாள், வித்யா தீர்த்தே ஜகதி விபுதாக. நல்ல புத்திமானாக இருக்கப்பட்டவன் வித்யைங்கிறதான ஜலத்தில் தங்களை சுத்தப்படுத்திக்கிறாளாம் ஸ்நானம் பண்ணி. அதாவது என்ன அர்த்தம்னா நிறையா நாலெட்ஜை அக்வயர் பண்ணிப்பாள். சாதவः சத்திய தீர்த்தே, சாதுக்கள் சத்தியமான சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும். அப்படி சத்தியத்தை துளி கூட விடாமல் இருப்பாள். அந்த சத்தியங்கிறதான தீர்த்தம் அதில் ஸ்நானம் பண்ணி தங்களை பியூரிஃபை பண்ணிப்பாளாம். சாதவः சத்திய தீர்த்தே கங்கா தீர்த்தே மலின மனசா. மனசு உடம்பு ரெண்டும் அழுக்காக இருக்கிறவன் பரிசுத்தமான கங்கா தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணி சுத்தப்படுத்திப்பனான்.
தான தீர்த்தே தனாட்யாக, நிறைய பணம் வச்சிருக்கிற பில்லியனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாள்னாள், அவள் தானத்தை நிறையா கொடுப்பாள், அள்ளி அள்ளி கொடுப்பாள். கோவில் கட்டுறது, குளம் கட்டுறதுன்ட்டு தங்களுடைய பணத்தை நிறையா தானம் பண்ணி, தானேன துஷந்தகா மித்ரா பவந்தினாள். தானம் பண்ணால் எனிமி கூட நம்மளோட ஃப்ரெண்ட் ஆகிடுவானாம். அப்படி தானத்தை நிறையா கொடுத்து அவள் பரிசுத்தப்படுத்திப்பாளாம். தாரா தீர்த்தே தரணி பதையா, தரணி பதையா, ராஜாக்கள் என்னமா தங்களை பரிசுத்தப்படுத்திப்பாள்னா, அவள் கத்தி கபடாலாம் வச்சுருப்பாள், கன், அதை வச்சு தங்களை புனிதப்படுத்திப்பாளாம். யோகினோ தியான தீர்த்தே, நல்ல யோகிகள் அவள் சதா பகவத் தியானத்தை பண்ணி, பகவத் தியானங்கிறதான தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி தங்களை பரிசுத்தப்படுத்திப்பாள். குல ஸ்திரீகள் என்ன பண்ணுவாள்னால், லஜ்ஜா தீர்த்தே குல யுவதையா பாதகம் க்ஷாலயந்தி, நல்ல உயர்ந்த சத்குணம் படைத்த நல்ல சுஷீலையாக இருக்கப்பட்ட ஸ்திரீகள் லஜ்ஜேங்கிறதான தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி, வெட்கம்ங்கிறதான ஒரு தீர்த்தம், அதில் ஸ்நானம் பண்ணி அவள் புனிதப்படுத்திப்பாள்னு சொல்லியிருக்காள். அப்படி ஸ்திரீகளுக்கு லஜ்ஜைங்கிறது ஒரு பரமபூஷணம். அதுதான் சொல்கிறாள் இங்கே சுதிருஷ்டசீலா நாள், துளி கூட அவளுக்கு வெட்கமில்லாதவள், மகா தைரியசாலி. அதனால் அவளை போய் பார்த்தான் இந்த அஜாமிளங்கிறதான முதல் ஸ்லோகம் இது. அஜாமிலோ நாம மஹீசுரப் புரா சரன் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமீ குரோர்கிரா கானனமேத்ய திருஷ்டவான் சுதிருஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலாம். அடுத்த ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஸ்வதः பிரசாந்தோபி ததாஹ்ருதாசயः ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன் அதர்மகாரி தசமீ பவன் புனः ததௌ பவன் நாமயுதே சுதே ரதிம். அந்த அஜாமிளன் நல்ல குலத்தில் பிறந்ததுனாலையும், நல்ல தர்மங்களை கிரகஸ்த தர்மத்தை விடாமல் கடைப்பிடிச்சு வந்ததுனாலையும், இந்திரியங்களுக்கு வசப்படாமல் இருந்தான்ங்கிறத சொல்கிறதுக்காக ஸ்வதா பிரசாந்தகா அப்படிங்கிறாள். நல்ல பிரசாந்தனாக இருந்துட்டு இந்திரியத்தினா அடக்கி இருந்தவனாக இருந்த போதிலும் கூட, அந்த பிரசாந்தன் என்னென்னா, ஒரு துஷ்ட ஸ்திரீயை ஜஸ்ட் பார்த்ததுனாலேயே அவனோட மனசை கெடுத்துப்படுத்து. அதனால் ஸ்வதர்மத்தை விட போகிறான். அதான் சொல்கிறாள், ஸ்வதா இயற்கையாகவே பிரசாந்தகா அப்பி, இந்திரியங்கள்லாம் அடக்கி நல்ல நல்ல மார்க்கத்தில் போகக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவன் ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்யதயா சமாரமன்னு, அவளை பார்த்து அவளுடைய மோகத்தினால அவள்கிட்ட சங்கம் வச்சுட்டான். தன்னுடைய தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டு அவளோட கூட இருக்க ஆரம்பித்தான். அவளோட கூடவே இருந்துட்டு ஒன்று ஒன்றா அவனுடைய கிரகஸ்த தர்மங்கள் என்ன உண்டோ, வேத தர்மங்கள் அதெல்லாம் விட்டான். உத்ஸ்ருஜ்ய நாள் விட்டுவிட்டான். ஸ்வதர்மம் உத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன்னு, அவளோடு கூட போகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான். அதர்மகாரி தசமீ பவன் புனः, எல்லாரும் எத்தனை நாளைக்கு இந்த இரத்த திமிராக இருக்க முடியும்? உடம்புல வாலிப வயசு இருக்கிறது தான் முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி எல்லோரும் சீனியர் சிட்டிசன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப விருத்த வயசான ஆனப்புறம் என்ன ஆவாள், எல்லாம் ஒடுங்கி போயிடும்னே. அப்போது அவன் அதர்மத்தை செய்யின்னு இருந்தான் கூட. தசமி நாள், தசமின்னா ரொம்ப கிழத்தன்மையை அடைந்த போது, தசமி பவன் புனः ததௌ பவன் நாமயுதே சுதே ரதிம். அவனுக்கு 10வது குழந்தை ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு நாராயணன்கிறதான அவங்களுடைய பேரை வச்சானாமே. அவனுக்கு பேரை வச்சான் நாராயணன் விட்டு. அதுதான் அவனை காப்பாற்ற போகிறது. ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால அஜாமிளன் தன்னுடைய கடைசி குழந்தையே நாராயணான்னு பேர் வச்சான். நாராயணன்னு அவனை நாராயணன்னு கூப்பிட போகிறான். அவனை கடைசியில் அவன் உசிரை விடுற சமயத்தில் நாராயணான்னு குழந்தையை பார்த்து கூப்பிட போகிறான், கிட்டக்க வான்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறாள். இதெல்லாம் பூர்வத்தில் அவன் தர்மத்தை விடாமல்
அனுசரிச்சதுனால அந்த புண்ணியமானும் கொஞ்சம் இருக்குது அவனுக்கு. ஸ்வத பிரசாந்தோபி ததாஹிருதாசய ஸ்வதர்மம் உத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன் அதர்மகாரி தசமீ பவன் புனः ததௌ பவன் நாமயுதே சுதேரதிம். அவனுக்கு ரொம்ப ஆசை அந்த 10வது பையன் மேலே தான், கடைசி பையன் மேலே. அதனால் அவனுக்கு நாராயணன் பேரை வச்சானான். அப்பொழுது அவனுக்கு போக வேண்டிய காலம் வந்தது, ஊருக்கு திரும்பி போக வேண்டிய காலம் வந்தது. அதாவது அவனுடைய ஆயுசு பூர்ணமாயிடுத்து. அவனுடைய சாகர சமயத்தில் யமதூத்தாள்லாம் வந்தாளாம், கிங்கராள்லாம் வந்தாள், யம கிங்கராள். சமிருத்யு காலே யமராஜ கிங்கரான்னு, கிங்கராள்னா வேலைக்காராள்னு அர்த்தம். யமராஜ கிங்கராள்னா யமனுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய அவள் யமனுடைய வேலைக்காராள். பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கப்பட்டவாள். சமிருத்யு காலே யமராஜ கிங்கரான் பயங்கரான் ஸ்திரீன் அபிலக்ஷயன் பியா புராமனா த்வத் ஸ்மிருதிவாசனா பலாத் ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம். அவனுக்கு மிருத்யு காலம், இறக்கிற சமயம். அப்பொழுது அந்த அஜாமிளன் பயங்கரானு 3 நாள் 3 பேர், ஒத்தனில் 2 பேர் இல்லைன்னு. ஏன்னா பெரிய போக்கிரியை அழைச்சின்னு போகணுன்னா ஒரு போலீஸ்காரால் அனுப்ப மாட்டாள்னே, ஒரு பெரிய படையே அனுப்புவாள். ஏன்னா ரொம்ப போக்கிரின்னா அவனை சரியாக அழைச்சின்னு வரணும், பந்தோபஸ்தாக அழைச்சின்னு வரணுங்கிறதுக்காக ஒத்தனை அனுப்ப மாட்டாள். சாதாரணமாக யமராஜா எல்லாரையும் உசுரை அழைச்சின்னு போகணுன்னா ஒரு கிங்கரன் அனுப்புவன். இவனை அழைச்சின்னு வரத்துக்கு 3 பேர் அனுப்பிச்சாலாம், ஒன்று போராதுன்னு விட்டு. ஏன்னா அவ்வளோ துஷ்டனவன் ஆயிட்டானவன். அதனால் 3ங்கிறாள். பயங்கரான் ஸ்திரீன் அபிலக்ஷயன் பியா. அப்போ கண்ணுக்கு நேர பார்த்தான் 3 பேர். யம கிங்கராள் இருக்கிறத பார்த்தான், ஒரே பயந்து போயிட்டான். அந்த பயத்தில், ஆனால் பயம் இருந்தால் கூட முன்னாடி அவன் செஞ்ச கர்மா, உங்களை ஆராதிச்சிருக்கானே, உங்களை ஸ்மரிச்சிருக்கானே, அந்த பலத்தினால என்ன ஆச்சுன்னாள், புராமனாக்த்வத் ஸ்மிருதிவாசனா பலாத்து, உங்களை முன்னாடி அவன் நல்லவராக இருந்தபோது நாராயணா நாராயணான்னு சொல்லி உங்களை ஆராதிச்சிருக்கான். அந்த காரணத்தினால தன்னுடைய கடைசி பிள்ளையான நாராயணனை கூட்டானா, ஹே நாராயணான்னு. ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம், ஹே குழந்தை நாராயணா வாடாப்பான்னு பயந்து போய் கூப்பிட்டானான். தன்னுடைய கடைசி 10வது குழந்தையான அந்த நாராயணனை பார்த்து வான்னு கூப்பிட்டானான். சமிருத்யு காலே யமராஜ கிங்கரான் பயங்கரான் ஸ்திரீன் அபிலக்ஷயன் பியா புராமனாக்த்வத் ஸ்மிருதிவாசனா பலாத் ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம். அடுத்த ஸ்லோகத்தில் நாராயண நாம மகிமையும் விஷ்ணு தூத்தாள் வார்த்தையும் சொல்கிறாள். 4வது ஸ்லோகத்தில் துராசயஸ்யாபி ததாத்வ நிர்கத த்வதீய நாமாக்ஷரமாத்திர வைபவாத் புரோபிபேது பவதீய பார்ஷதாக சதுர்புஜாக பீதபட்டா மனோகராக. எப்பொழுது தன்னுடைய கடைசி பையனான நாராயணா வாப்பா பயமாக இருக்குன்னு கூப்பிட்டானோ, அந்த நாம வைபவத்தினால, இந்த நாராயணங்கிற நாமம் இருக்கே, அது ரொம்ப உயர்ந்த நாமம். அந்த நாராயணாங்கிற எழுத்துக்களுக்கு பெருமை ஜாஸ்தி. அந்த நாராயணாங்கிற எழுத்தினுடைய அக்ஷர மாத்திரம் வைபவாத்துங்கிறாள். அந்த பேருக்குள்ளே தொக்கி நிற்கிறது அவ்வளோ விபவம். அதனால் சொல்கிறாள், துராசயஸ்யாபி, அந்த அஜாமிளன் இப்பொழுது துஷ்டனாக ஆன போதிலும் கூட, கெட்டவனாக இருந்த போதிலும் கூட, துராசயஸ்யாபி ததாத்வ நிர்கத, அவனுடைய அப்பொழுது சமயத்துலேருந்து அவனுடைய வாயிலேருந்து வெளியில் வந்தது என்னது, துவதீய நாம அக்ஷர மாத்திர வைபவாத்து, நாமாட்சர மாத்திர வைபவம். அவன் வாயிலேருந்து என்ன அக்ஷரம் வந்தது, நாராயணாங்கிற சொல்லு வந்தது. இந்த நாராயணாங்கிற சொல்லினுடைய வைபவம், அதனுடைய புண்ணியம், அதனுடைய பவர். அதனால என்ன ஆச்சுன்னாள், புரோபிபேது பவதீய பார்ஷதாக சதுர்புஜாக
பீத்தபட்டா மனோகராக. பீத்தபட்டாக நல்ல தங்க ரேக்கு போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுருக்காள். மனோகராக மனசுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காள். பவதீய பார்ஷதாக உங்களுடைய கிட்டக்க இருக்கப்பட்ட உங்களுடைய தூத்தாள், விஷ்ணு தூத்தாள். புறஹா அபிபேது அவனுடைய நேரம் வந்து குதிச்சாலாம். என்னுடைய நாராயணாங்கிற பேரை சொல்லிவிட்டியேப்பா, இதோ வந்துட்டோன்னுட்டு 4 கைகளோடு கூட. என்ன பகவான் மாதிரியே இருப்பாள் அவள், பகவானுக்கு பக்கத்தில் இருக்கப்பட்டவாள், பகவான் மாதிரியே இருக்கப்பட்ட சாரூப்பியம் அவர் மாதிரியே இருக்கப்பட்டவாள் அவா. அப்படி அந்த பீத்த பட்டாக நல்ல தங்க ட்ரெஸ்ஸை போட்டுருக்காள், பட்டு பத்தா பீதாங்கரம் போட்டுருக்காள். அவள் வந்து குதிச்சாலாம். அவனுக்கு நேரம் முன்னாடி வந்து விஷ்ணு பார்ஷதால் கொண்டு வந்து குதிச்சாளுங்கிறாள். துராசயஸ்யாபி ததாத்வ நிர்கத त्वदीय नामाक्षरमात्र वैभवात् पुरोभिपेतुः भवदीय पार्षदाः चतुर्भुजाः पीतपटा मनोहराः. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே அஜாமிலோபாख्यानं नाम 22 दशकं. श्री हरे नमः. अजामिलो नाम महीसुरः पुरा चरन् विभो धर्मपथान् ग्रहाश्रमी. अजामिलो नाम महीसुरः पुरा, अजामिलो नाम महीसुरः पुरा, अजामिलो नाम महीसुरः पुरा चरन् विभो धर्मपथान् गृहाश्रमी. चरन् विभो धर्मपथान् गृहाश्रमी. चरन् विभो धर्मपथान् गृहाश्रमी. चरन् विभो धर्मपथान् गृहाश्रमी. गुरोर्गिरा काननमेत्य दृष्टवान्, गुरोर्गिरा काननमेत्य दृष्टवान्, गुरोर्गिरा काननमेत्य दृष्टवान्. सुधृष्टशीलां कुलटां मदाकुलां, सुधृष्टशीलां कुलटां मदाकुलां, सुधृष्टशीलां कुलटां मदाकुलां. स्वतः प्रशान्तोऽपि तदाहृताशयः, स्वतः प्रशान्तोऽपि तदाहृताश्रयः, स्वतः प्रशान्तोऽपि तदाहृताश्रयः. स्वधर्ममुत्सृज्य तया समारमन्, स्वधर्ममुत्सृज्य तया समारमन्, स्वधर्ममुत्सृज्य तया समारमन्. अधर्मकारी दशमी भवन् पुनः, अधर्मकारी दशमी भवन् पुनः, अधर्मकारी दशमी भवन् पुनः. दधौ भवन् नामयुते सुतेरतिं, दधौ भवन् नामयुते सुतेरतिं, दधौ भवन् नामयुते सुतेरतिं. समृत्युकाले यमराज किङ्करान्, समृत्युकाले यमराज किङ्करान्, समृत्युकाले यमराज किङ्करान्. भयङ्करान् स्त्रीन् अभिलक्षयन् भिया, भयङ्करान् स्त्रीन् अभिलक्षयन् भिया, भयङ्करान् स्त्रीन् अभिलक्षयन् भिया. पुरामनाक्त्वत् स्मृतिवासनाबलात्, पुरामनाक्त्वत् स्मृतिवासनाबलात्, पुरामनाक्त्वत् स्मृतिवासनाबलात्. जुहाव नारायणनामकं सुतं, जुहाव नारायणनामकं सुतं, जुहाव नारायणनामकं सुतं. दुराशयस्यापि तदा त्वनिर्गत, दुराशयस्यापि तदा त्वनिर्गत, दुराशयस्यापि तदा त्वनिर्गत. त्वदीयनामाक्षरमात्रवैभवात्, त्वदीयनामाक्षरमात्रवैभवात्, त्वदीयनामाक्षरमात्रवैभवात्. पुरोभिपेतुः भवदीयपार्षदाः, पुरोभिपेतुः भवदीयपार्षदाः,
पुरोभिपेतुः भवदीयपार्षदाः चतुर्भुजाः पीतपटा मनोहराः चतुर्भुजाः पीतपटा मनोहराः चतुर्भुजाः पीतपटा मनोहराः श्रीहरे नमः. அஞ்சாவது ஸ்லோகத்தில் இந்த விஷ்ணு தூத்தாள் யமதூத்தாளை தடுக்கிறாள். தடுத்து இவனோட உசிரை நீங்கள் எடுத்துன்னு போகப்படாதுன்னுட்டு. ஸ்ரீ ஹரே நம. அமுஞ்ச சம்பாஷ்ய விகர்ஷதோ பட்டான் விமுஞ்சதேதி ஆருருது பலாதமீ நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா ததீய பாபம் நிகிலம் யவேதயன். அப்பொழுது அமுஞ்ச அந்த அஜாமலனையும் என்ன பண்ணாள், இந்த யமதூத்தாள் சம்பாஷ்யனாள் பாஷக்கயத்தினால் கட்டி முடிச்சு இழுக்கிறாள் அவன் உசிரை. அமுஞ்ச சம்பாஷ்ய விகர்ஷதா, விகர்ஷதனா இழுத்தாள்னு அர்த்தம். சம்பாஷ்ய விகர்ஷதா, அவன் உசிரை பாஷக்கயத்தினால் கட்டி இழுத்தாளாம். பட்டானு யமதூத்தாள் இழுத்தாள். இப்படி இழுத்துன்னு இருக்கிற யமதூத்தாளை பார்த்துவிட்டு என்ன பண்ணாள், விமுஞ்சதேதி ஆருர்து பலாதமீ விமுஞ்சத இதி, விட்டுடுங்கோன்னு இறஞ்சி கத்தினாலாம். பலாத்காரமாக அவளை தடுத்தாளாம். யார்? இந்த விஷ்ணு பார்ஷதாள். உன்னுடைய லோகத்திலேருந்து வந்த விஷ்ணு தூத்தாள் அந்த யமதூத்தாளை தடுத்து நிறுத்தினாலாமே. ஏ குருவாயூரப்பா. அமுஞ்ச சம்பாஷ்ய விகர்ஷதோ பட்டான் விமுஞ்சத இதி ஆருருது பலாதமீ. ஆருருது தடுத்து நிறுத்தினாலாமே அந்த விஷ்ணு பார்ஷதாள். அப்போ தடுத்து நிறுத்தின போது அந்த யமதூத்தாள் அந்த விஷ்ணு தூத்தாள்கிட்ட என்ன சொன்னாள், நிவாரிதாஸ்தேச்ச பவஜ்ஜனைஸ்ததா. அவ்வாறாக விஷ்ணு தூதர்களால் தடுக்கப்பட்ட இந்த யமதூத்தாள் நிவாரிதாக தேனா அந்த யமதூத்தாள் பவஜ்ஜனை உங்களுடைய விஷ்ணு தூத்தாளால் தடுக்கப்பட்டவாள். என்ன சொன்னாள், ததீய பாபம் நிகிலம் யவேதயன்னு. ததீய பாபம் நிகிலம் யவேதயன்னு. இதோ பெரிய லெட்ஜர் கொண்டு வந்திருக்கோம், இதில் எழுதி வச்சுருக்கோம் இவன் பண்ணின பாப்பங்களெல்லாம் எப்படின்னு பெரிய லிஸ்ட் இருக்குது பாருங்கோ, பக்கம் பக்கமாகன்னு சொல்லி அஜாமளன் செஞ்ச துஷ்ட காரியங்களெல்லாம் அவன் என்னென்னலாம் கெடுதல் பண்ணாங்கிற லிஸ்ட்டுன்னா எடுத்து அவள்கிட்ட சொன்னாலாம். இவ்வளவு பண்ணியிருக்கான் இவனை நீங்கள் அழிச்சுன்னு போகப்படாது, சொல்லப்படாது, நாங்கள் யமலோகத்தில் போய் அவனை சிக்ஷிக்கணும், அதனால் அழிச்சுன்னு போகிறோம்னு சொன்னாள். அமுஞ்ச சம்பாஷ்ய விகர்ஷதோ பட்டான் விமுஞ்சத இத்யாருருது பலாதமீ நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா ததீய பாபம் நிகிலம் யவேதயன். அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். அதில் விஷ்ணு தூத்தாள் யமதூத்தாள்கிட்ட பேசுகிறாள். என்ன சொன்னாலாம், பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே கிருதேபி போ தண்டனமஸ்தி பண்டிதாக ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவாத்ரிஷாம் இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே. அப்போது விஷ்ணு பார்ஷதாள் யமதூத்தாளை பார்த்து சொன்னாள், நீங்கள்லாம் தர்மராஜாவனுடைய சபையிலேருந்து வந்தவாள், தர்மசாஸ்திரம் நன்னா படிச்சிருப்பேளே, போ பண்டிதாகான்னு கூப்பிட்டாள். நீங்கள் சாதாரண ஆசாமி இல்லையே, யமனுக்கு பேர் யம தர்மராஜான்னு பேராச்சே. அவனுடைய சபையிலேருந்து வந்ததுனால தர்மசாஸ்திரத்தை நன்னா படிச்சிருப்பேள். அப்படி படித்தவாள் இப்படி பண்ணலாமா? கதம் து நிஷ்கிருதே கிருதேபி போ தண்டனமஸ்தி பண்டிதாக. எத்தனை தப்பு செஞ்ச பிறகும் கூட பிராயஷ்சித்தம்னு ஒன்று இருக்கே, அந்த பிராயஷ்சித்தத்தை பண்ணினவாளுக்கு தண்டம்ங்கிறது எப்படி? தண்டத்தை கொடுக்கறது இல்லையே, என்ன அவளுக்கு பாதன் பண்ணி விட்டாச்சே, அதனால் பிராயஷ்சித்தம் பண்ணினவாளுக்கு எப்படி நீங்கள் போய் சிக்ஷிப்பேள்? அது பண்ணப்படாதே, அது தெரியாதா அவங்களுக்குன்னு கேட்டாள். கிருதேபி போ தண்டனமஸ்தி பண்டிதா கதம் தண்டனமஸ்தி, அது எவ்வாறாக தண்டிக்கலாம் அப்படின்னு கேட்டாள். ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவாத்ரிஷாம், உங்களுக்கு இந்த பிராயஷ்சித்த விஷயம், பாபத்தை போக்குங்கிற விஷயம், தர்மசாஸ்திர விஷயம் தெரியலையா? உங்களுக்கு சொல்லலையா? யாரும் உங்களுக்கு சிக்ஷிக்கலையான்னு
அந்த பகவத் பார்ஷதாள் விஷ்ணு தூத்தாள் யமதூத்தாளை பார்த்து கேட்டாளாமே, இதி பிரபோ, ஹே பிரபோ குருவாயூரப்பா, இவ்வாறாக துவத் புருஷா பபாஷிரே, உன்னுடைய பார்ஷதாள் இவ்வாறாக எடுத்து சொன்னாளாமே, அந்த யமதூத்தாள்கிட்ட எடுத்து சொன்னாளாமேங்கிறாள் பட்டதரி. பவன் து பாபானி கதம் து நிஷ்கிருதே கிருதே பிபோ தண்டனமஸ்தி பண்டிதாக ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவாத்ரிஷாம் இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் பகவத் பக்தியினுடைய உயர்ந்த பெருமையை எடுத்து சொல்கிறாள். ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் பீதாவிரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம் அனந்த சேவாது நிகிருந்ததி த்வயீம் இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே. மேற்கொண்டு விஷ்ணு பார்ஷதாள் விஷ்ணு தூத்தாள் வந்தவாள் யம கிங்கராள்கிட்ட போய் எடுத்து சொல்கிறாளாம், உங்களுக்கு தெரியலையா, பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டானே இவன், பகவானை பஜிக்கிறவன் என்ன அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியாதா. ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விஹிதா விரதாதயா, ஸ்ருதியிலையும் வேதத்திலையும் ஸ்மிருதியிலையும் என்னென்ன சொல்லப்பட்டதோ அத்தனை விரதங்களையும் யார் அனுஷ்டானம் பண்ணால் கூட அந்த அனுஷ்டானம் பண்ணி பிராயஷ்சித்தம் பண்ணால் புனந்தி பாபம், பாப்பத்தை போக்கும். ஆனால் அந்த பாப்பத்தை செய்யறதுக்காக தூண்டின வாசனைன்னு ஒன்று இருக்கே, அந்த வாசனையை போக்காது. வாசனை இருக்கிறதுனால என்ன ஆகும், பிறகு மறுபடியும் பிராயஷ்சித்தம் பண்ணோன்னு அதே பாபத்தை பண்ணணும்னு தோணுமாம். அதனால் வாசனையோடு அதை அழிச்சா தான் அந்த மறுபடியும் அந்த பாப்பம் புனகா பண்ணணும்னு தோணாதான். அதனால் இந்த வேதத்தில் ஸ்மிருதியில் விதிக்கப்பட்ட விரதங்கள் பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் பண்ணினதுனால பாப்பம் போகலாமே தவிர வாசனை போகாது. ஆனால் அனந்த சேவாது நிகிருந்ததி த்வயீம், பாப்பம் பண்ணினது பாப்பம் பண்ணுவதற்காக தூண்டுவிக்கப்பட்ட வாசனை, இது ரெண்டையும் சேர்த்து வேரோட அழிச்சு விடுமாம் பகவானை பஜிக்கிறது. அனந்த சேவாது நிகிருந்ததி த்வயீம் இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே. ஹே பிரபோ குருவாயூரப்பா, இவ்வாறாக எடுத்து அழகாக தர்ம சூக்ஷ்மத்தை எடுத்து அந்த கிங்கராள் யமகிங்கராள் கிட்ட எடுத்து உங்களுடைய பார்ஷதாள் விஷ்ணு தூத்தாள் சொன்னாளாமே, ஹே குருவாயூரப்பான்னு சொல்கிறாள் இந்த 7வது ஸ்லோகத்தில். ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விஹிதா விரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம் அனந்த சேவாது நிகிருந்ததி த்வயீம் இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே. அதான் பாகவதத்தில் சொல்லியிருக்காள் ஸ்லோகத்தில். கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணாः அகம் துன்வந்தி காத்ஸ்னேன நீகாரமிவ பாஸ்கரஹ. எவ்வாறு சூரியன் தோணுன்னு பனி விலகிறதோ அப்படி காத்ஸ்னேனே அகம் துன்வந்திங்கிறாள். வேரோட வாசனையோட பாப்பங்களை போக்கிப்படுறதாம் வாசுதேவ பராயணாக. பகவான்கிட்ட பக்தி பண்ணி அவனுடைய நாமாவை எடுத்து சொன்னாள். அது பாகவத்தில் சொன்னது தான் இந்த பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பகவன் நாம அவனுடைய அளவற்ற மகிமையை எடுத்து விஷ்ணு தூத்தாள் யம கிங்கராள்கிட்ட எடுத்து சொன்னதை சொல்கிறாள். அனேன போ ஜன்ம சஹஸ்ர கோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷு அபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரேஹ இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே. ஏ குருவாயூரப்பா, பிரபோன்னு சொல்கிறாள். ஏ குருவாயூரப்பா, உன்னுடைய விஷ்ணு தூத்தாள் அங்கே வந்திருந்தவாள் யம கிங்கராள்கிட்ட எடுத்து மேலும் என்ன சொன்னாள், அனேன போ ஜென்ம சகஸ்திர கோட்டிபிஹி, கோட்டிக்கணக்கான ஜென்மாக்களில் செஞ்ச பாப்பங்கள் இருக்கே அவைகள் எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம் ஆயிடுத்து பகவன் நாமாவை சொன்னதுனால. அனேன போ ஜென்ம சகஸ்திர கோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷு அபி நிஷ்கிருதி கிருதா. இந்த அஜாமிளன் ஒரே ஒரு நாமா நாராயணன்னு சொல்லத்தினால 1000 கோடி சகஸ்திர கோட்டிபிஹி
1000 கோடி ஜென்மாக்களில் அவன் என்ன பாப்பங்கள் செஞ்சானோ அத்தனையும் வேரோடு நெசிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் இனிமேல் அவனுடைய அக்கௌண்ட் புக்கில் பாப்பங்கள்ங்கிறதே கிடையாதுன்னாள். எதக்ரஹீன் நாம பயாக்குலோ ஹரேஹே. எந்த ஒரு காரணத்தினால பயாக்குலஹா, பயத்தினால கலங்கின அஜாமிளன் தன் பிள்ளையை கூப்பிடுற துவாரையாக நாராயணங்கிற நாமத்தை சொல்லிவிட்டானோ. எதக்ரஹீன் நாம பயாக்குலோ ஹரேஹே. ஹரேஹே நாமம் எது அக்ரஹீத்து, அந்த பகவானுடைய நாமாவை சொல்லிவிட்டான் அவன். இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே. உன்னுடைய பார்ஷதால் விஷ்ணு தூத்தாள் இவ்வாறாக என்ன அழகாக எடுத்து கிங்கராள்கிட்ட சொன்னாலாமே, குருவாயிருப்பாங்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. அமும் ச சம்பாஸ்ய விகர்ஷதோ பட்டானே. அமும் ச சம்பாஸ்ய விகர்ஷதோ பட்டானே. அமும் ச சம்பாஸ்ய விகர்ஷதோ பட்டானே. விமுஞ்சதேதி ஆருருது பலாதமி. விமுஞ்சதேதி ஆருருது பலாதமி. விமுஞ்சதேத்யாருருது பலாதமி. நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா. நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா. நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா. ததீய பாபம் நிகிலம் ஞவேதயன். ததீய பாபம் நிகிலம் ஞவேதயன். ததீய பாபம் நிகிலம் ஞவேதயன். பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே. பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே. பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே. கிருதேபி போ தண்டனமஸ்தி பண்டிதாः. கிருதேபி போ தண்டனமஸ்தி பண்டிதாः. கிருதேபி போ தண்டனமஸ்தி பண்டிதாः. ந நிஷ்கிருதிः கிம் விதிதா பவாத்ருஷாம். ந நிஷ்கிருதிः கிம் விதிதா பவாத்ருஷாம். ந நிஷ்கிருதிர் கிம் விதிதா பவாத்ருஷாம். இதி பிரபோ त्वत्पुरुषा बभाषिरे. इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. श्रुतिस्मृतिभ्यां वीताव्रतादयः. श्रुतिस्मृतिभ्यां वीताव्रतादयः. श्रुतिस्मृतिभ्यां वीताव्रतादयः. पुनन्ति पापं न लुनन्ति वासनां. पुनन्ति पापं न लुनन्ति वासनां. पुनन्ति पापं न लुनन्ति वासनां. अनन्तसेवा तु निकृन्तति द्वयीम्. अनन्तसेवा तु निकृन्तति द्वयीम्. अनन्तसेवा तु निकृन्तति द्वयीम्. अनन्तसेवा तु निकृन्तति द्वयीम्. इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. अनेन भो जन्म सहस्रकोटिभिः. अनेन भो जन्म सहस्रकोटिभिः. अनेन भो जन्म सहस्रकोटिभिः. कृतेषु पापेषु अपि निष्कृतिः कृता. कृतेषु पापेष्वपि निष्कृतिः कृता. कृतेषु पापेष्वपि निष्कृतिः कृता. यदग्रहीन्नाम भयाकुलो हरेः. यदग्रहीन्नाम भयाकुलो हरेः. यदग्रहीन्नाम भयाकुलो हरेः. इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. श्री हरे नमः. அடுத்த 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், விஷ்ணு பார்ஷதாள் யமகிங்கராள்கிட்ட சொல்கிறாள், எப்படி ஒருவன் ஒரு வியாதியஸ்தன் அவனுக்கு ஒரு வைத்தியன் ஒரு மருந்து ஒரு டேப்லெட்டை போட்டு சாப்பிடணும்னு சொல்கிறான். அந்த டேப்லெட் எவ்வாறாக போய் அந்த வியாதியை சுஸ்தப்படுத்துறதுன்னு அவனுக்கு தெரியாது. மெடிக்கல் சயின்ஸ் படிக்காதவனும். அப்படி இருந்தால் கூட அந்த பேஷண்ட்டு இந்த மருந்து சாப்பிட்டோன்னு அந்த மருந்து வேலை செய்கிறது. அப்படி ஒன்றுமே அறியாமல்
வேறு ஏதோ ஒரு காரணத்தினால பகவன் நாம சொன்னால் கூட அதுக்கு பலன் உண்டுங்கிறத எடுத்து சொல்கிறார் இந்த 9வது ஸ்லோகத்தில். நிருணாம் அபுத்தியாபி முகுந்த கீர்த்தனம் தஹத்ய அகௌகான் தஹதி அகௌகான் தஹத்யகௌகான் மகிமாஸ்ய தாத்ருஷா யதா அக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான் இதி பிரபோ त्वत्पुरुषा बभाषिरे. நிருணாம் அபுத்தியாபினாள். மனுஷன் அவனுக்கு எப்படி நாம வைபவங்கிறது என்னங்கிறது தெரியாட்டாலும், தான் பண்ணுறது என்ன பண்ணுறோங்கிறது தெரியாட்டாலும், முகுந்த கீர்த்தனம் பகவன் நாமாவை சொல்லி கீர்த்தனம் பண்ணிவிட்டானா, பகவானுடைய நாமாவை சொல்லிவிட்டானா, தகதி அகௌகானு தகதி, அவன்கிட்ட இருந்த ஜென்மாந்திரத்தில் இருந்த பாப்ப குவியல் இருக்கே அதெல்லாம் எரிச்சுப்படுறதாம். தகத்ய அகௌகானு மகிமாஸ்ய தாத்ருஷா, அப்பேற்பட்ட மகிமை பொருந்தியது இந்த பகவன் நாமம், பகவத் கீர்த்தனம், பகவன் நாம கீர்த்தனம். சொல்கிறாள், யதா அக்னிர் ஏதாம்சி யதௌஷதம் கதானு. யதா அக்னி ஏதாம்சி, எப்படி நெருப்பு விறகுகளெல்லாம் எரிக்கிறது. என்ன விறகுன்னு பார்க்குறதில்ல, இது என்ன சந்தன கட்டையா இல்லை சாதாரண பின்னாடி இருக்கப்பட்ட பூவரச மரத்து கட்டையா, இதெல்லாம் பார்க்குறது இல்லை. அது என்ன கட்டை இருந்தாலும் எரிச்சுப்படுறது. அது மாதிரி யதா அக்னிஹி ஏதாம்சி யதா ஔஷதம் கதான்னு. வியாதி இருந்ததுனாக்க இந்த வியாதிக்கு மருந்து சாப்பிட்றானே, இவனுக்கு இந்த மருந்தோட ஃபார்மகோப்பியாலாம் தெரியுமா, அது எப்படி இருக்குது, அதனுடைய கெமிஸ்ட்ரி எல்லாம் தெரியுமான்னு பார்க்குறதில்ல. அது உள்ளே போனோடனே வேலை செய்ய ஆரம்பிச்சுடுறது, வியாதி போய்டுறது. யதௌஷதம் கதானு இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே. இவ்வாறாக உன்னுடைய விஷ்ணு தூத்தாள் அந்த யமகிங்கராள்கிட்ட எடுத்து சொன்னாலாமே, அவ்வாறாகத்தான் நாராயண நாமாவை சொன்னால் அதில் இருக்கப்பட்ட பவர் தெரிஞ்சோ தெரியாமலோ உளறிப்பிட்டான்னா கூட போகும். அது அவனை காப்பாற்றி விடுறது, அவனுடைய பாப்பங்கள்லாம் எரிஞ்சு போய்டுறதுனாள். நிருணாம் அபுத்தியாபி முகுந்த கீர்த்தனம் தஹத்யகௌகான் மகிமாஸ்ய தாத்ருஷா யதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான் இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே. இவ்வாறாக நாராயணன் நாமா இருக்கே அதை சொல்லிவிட்டா போருமாம், அது உடனே பாப்ப குவியலே எரிச்சுப்படுறதுங்கிறாள். அடுத்த 10வது ஸ்லோகத்தில் அஜாமிளனை அந்த யமதூதாள்கிட்டேருந்து விடுவிச்சு விஷ்ணு பார்ஷதாள் நேர வைகுண்டத்துக்கு அழிச்சின்னு போயிட்டாளாம். இதீரிதைஹி யாம்ய பட்டைரபாஸ்ருதே பவத் பட்டானாஞ்ச கணே திரோஹிதே பவத் ஸ்மிருதிம் கஞ்சன காலமாச்சரன் பவத் பதம் பிராபி பவத் பட்டைரசௌ. இவ்வாறாக அந்த விஷ்ணு தூத்தாள் இந்த யமதூத்தாள்கிட்ட விளக்கி சொன்னோன்னே அந்த யமதூத்தாளை அபாஸ்கிருத்தேங்கிறாள். திருப்பி போய் செஞ்சுவிட்டாலாம், எம்டி ஹேண்டடாக திருப்பி நீங்கள் யமலோகத்துக்கு போயிடுங்கோ, அங்கே போய் உங்களோட புக்கில் இருக்கப்பட்ட பாப்பங்களெல்லாம் ஜீரோ பண்ணிவிடுங்கோ அப்படின்னு சொன்னாள். இதீரிதைஹி யாம்ய பட்டைஹி அபாஸ்ருதே. இப்படி சொல்லப்பட்டு இவ்வாறாக திருப்பி அனுப்பப்பட்டாளாம் யமபட்டாளை. யம கிங்கராள் திருப்பி அனுப்பப்பட்டாள். பவத் பட்டானாஞ்ச கணே திரோஹிதே. வந்த காரியம் முடிஞ்சோடனே விஷ்ணு தூத்தாள் அவளும் திரும்பி வைகுண்டத்துக்கு திரும்பி போயிட்டாள். நம்ம காரியம் முடிஞ்சது, யமபட்டாளை திருப்பி அனுப்பிச்சாச்சு யமலோகத்துக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டாள். உடனே அஜாமிளனுக்கு புத்தி வந்தது. பவத் ஸ்மிருதிம் கஞ்சன காலமாச்சரன்னு. அதனால் அஜாமிளன் திருப்பி அவனுடைய உயிரோடு கூட இந்த பூலோகத்தில் இருந்துட்டு நல்ல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்மரணத்தை ஞாபகம் வச்சுட்டு உங்களுடைய ஞாபகத்தை வச்சுட்டு உங்களுடைய பேரை உங்கள் நாமத்தை அடிக்கடி சொல்லிண்டு பவத் ஸ்மிருதிம் கஞ்சன காலம் ஆச்சரன்னு சில காலங்கள் பூமியிலே தர்மத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான் அந்த அஜாமளன். கடைசியில் எல்லாரும் போக வேண்டிய காலம் மாதிரி அவனுக்கும் ஒரு காலம் வந்தது. அப்பொழுது எங்கே போனான்னால்
பவத் பதம் பிராபி பவத் பட்டைரசௌ. மறுபடியும் விஷ்ணு தூத்தாள் வந்து அவன் அழிச்சுட்டு நேராக வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போனாலாம். அப்பா நீ மறுபடியும் தர்ம பாதையில் போயின்னு இருக்கே நல்ல எண்ணங்களோடு கூட, அதனால் உனக்கு வைகுண்ட பிராப்தின்னு சொல்லி அழிச்சுன்னு போனாள்னு இந்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். இதீரிதைஹி யாம்ய பட்டைரபாஸ்ருதே பவத் பட்டானாஞ்ச கணே திரோஹிதே பவத் ஸ்மிருதிம் கஞ்சன காலம் ஆச்சரன் பவத் பதம் பிராபி பவத் பட்டைரசௌ. உடனே 11வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். அதில் சொல்கிறாள், பாகவதாள் பகவானுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள். அவளுடைய பெருமையை யமன் புரிஞ்சுட்டானாம். புரிஞ்சுட்டு இனிமேல் பகவத் பக்தி பண்ணுறவாழ்கிட்டே வரமாட்டோங்கிறானாம். ஸ்வகிங்கராவேதன சங்கிதோ யமஹ त्वदङ्घ्रि भक्तेषु न गम्यतामिति स्वकीयभृत्यान् अशिशिक्षदुच्चकैः सदेव वातालयनाथ पाहि माम्. हे वातालयनाथ, हे குருவாயூரப்பா, என்ன நீ காப்பாற்றணும். எப்பேற்பட்ட நீ அந்த தூத்தாள், உன்னுடைய கிட்ட இருக்கப்பட்ட தூத்தாள் சொன்னத்தனா அந்த கிங்கராள் போய் யமன்கிட்ட போய் சொன்னாலாம். ஸ்வகிங்கராவேதன சங்கிதோ யமஹ. யமன் இருக்கானே அவனுடைய வேலைக்காராள் வந்து சொன்னாள், இந்த மாதிரி விஷ்ணு தூத்தாள் எங்களுக்கு சொல்லியிருக்காள்னுட்டு. உடனே அவன் சொன்னான், இனிமே நீங்கள் வந்து பகவான்கிட்ட பக்தி பண்ணி பகவன் நாமாவை சொல்கிறவாள்கிட்ட நீங்கள் போகப்படாதுன்னுட்டானா. त्वदङ्घ्रि भक्तेषु न गम्यतामिति. இனிமே நீங்கள் போகப்படாது, விஷ்ணு பக்தாள் கிட்டக்க போகப்படாதுன்னு சொன்னானா. ஸ்வகீய பிருத்தியான் அசிசிக்ஷதுச்சகைஹி. என்ன சொன்னான்? உத்தரவு போட்டான். ஸ்வகீய பிருத்தியான்னு தன்னுடைய வேலைக்காரால் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டான். இந்த மாதிரி ஒரு மெமோ போட்டுவிட்டான் எல்லாருக்கும். இனிமேல் விஷ்ணு பக்தாள் யார் இருந்தாலும் அவள் கிட்டக்க நீங்கள்லாம் போகப்படாதுன்னு சொல்லிட்டானா. அப்பேற்பட்ட ஒரு சக்தியான நாம வைபவத்தை வச்சுருக்கப்பட்ட ஹே குருவாயூரப்பா, சதேவ வாதாலயநாத பாகிமாம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாள் கடைசி ஸ்லோகத்தில் பட்டதிரி. ஸ்வகிங்கராவேதன சங்கிதோ யமஹ त्वदङ्घ्रि भक्तेषु न गम्यतामिति स्वकीय भृत्यान् अशिशिक्षदुच्चकैः सदेव वातालयनाथ पाहि माम्. श्रीहरे नमः. ओमिति श्रीमन्नारायणीये अजामिलोपाख्यानं नाम 22 दशकं समाप्तं. श्रीहरये नमः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது 9வது ஸ்லோகத்திலேருந்து 11வது ஸ்லோகம் மட்டும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமஹ. நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம் நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம் நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம் दहत्य घौघान् महिमास्य तादृशः दहत्य घौघान् महिमास्य तादृशः दहत्य घौघान् महिमास्य तादृशः यथाग्निरेधांसि यथौषधं गदान् यथाग्निरेधांसि यथौषधं गदान् यथाग्निरेधांसि यथौषधं गदान् इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे इतीरितैः याम्यभटैः अपाश्रिते इतीरितैर्याम्यभटैरपाश्रिते इतीरितैर्याम्यभटैरपाश्रिते भवद्भटानां च गणे तिरोहिते भवद्भटानां च गणे तिरोहिते भवद्भटानाञ्च गणे तिरोहिते भवस्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्स्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्स्मृतिं कञ्चन कालमाचरन्
भवत्पदं प्रापि भवद्भटैरसौ भवत्पदं प्रापि भवद्भटैरसौ भवत्पदं प्रापि भवद्भटैरसौ स्वकिङ्करावेदन शङ्कितो यमः स्वकिङ्करावेदन शङ्कितो यमः स्वकिङ्करावेदन शङ्कितो यमः त्वदङ्घ्रिभक्तेषु न गम्यतामिति त्वदङ्घ्रिभक्तेषु न गम्यतामिति त्वदङ्घ्रिभक्तेषु न गम्यतामिति स्वकीयभृत्यान् अशिशिक्षदुच्चकैः स्वकीयभृत्यान् अशिशिक्षदुच्चकैः स्वकीयभृत्यान् अशिशिक्षदुच्चकैः सदेव वातालयनाथ पाहि मां सदेव वातालयनाथ पाहि मां सदेव वातालयनाथ पाहि मां श्रीहरे नमः। ओमिति श्रीमन्नारायणीये अजामिलोपाख्यानं नाम 22 दशकं समाप्तं। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமஹ. अथ श्रीमन्नारायणीये अजामिलोपाख्यानं नाम 22 दशकम्। अजामिलो नाम महीसुरः पुरा चरन् विभो धर्मपथान् गृहाश्रमी गुरोर्गिरा काननमेत्य दृष्टवान् सुधृष्टशीलां कुलटां मदाकुलां स्वतः प्रशान्तोऽपि सदा कृताशयः स्वधर्ममुत्सृज्य तया समारमन् अधर्मकारी दशमी भवन् पुनः दधौ भवन्नामयुते सुते रतिं समृत्युकाले यमराजकिङ्करान् भयङ्करान् स्त्रीन् अभिलक्षयन् भिया पुरामनाक्त्वत्स्मृतिवासनाबलात् जुहावनारायणनामकं सुतं दुराशयस्यापि तदा त्वनिर्गत त्वदीयनामाक्षरमात्रवैभवात् पुरोभिपेतुः भवदीयपार्षदाः चतुर्भुजाः पीतपटा मनोहराः अमुं च सम्पाश्य विकर्षतो भटान् विमुञ्चतेति आरुरुधुस्बलादमी निवारितास्ते च भवज्जनैस्तदा तदीयपापं निखिलं न्यवेदयन् भवन्तु पापानि कथं तु निष्कृते कृतेऽपि भो दण्डनमस्ति पण्डिताः न निष्कृतिः किं विदिता भवादृशाम् इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे श्रुतिस्मृतिभ्यां भीतामृतादयः पुनन्ति पापं न लुनन्ति वासनाम् अनन्तसेवा तु निकृन्तति द्वयीम् इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे अनेन भोजन्म सहस्रकोटिभिः कृतेषु पापेषु अपि निष्कृतिः कृता यदग्रहीन्नाम भयाकुलो हरेः इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे नृणाम बुद्ध्यापि मुकुन्दकीर्तनं दहत्यगौघान् महिमास्य तादृशः यथाग्निरेधांसि यथौषधं गदान् इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे इति रीतैः याम्यभटैरपाश्रिते भवद्भटानां च गणे तिरोहिते भवत्स्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्पदं प्रापि भवद्भटैरसौ स्वकिङ्करावेदन शङ्कितो यमः त्वदङ्घ्रिभक्तेषु न गम्यतामिति स्वकीयभृत्यान् अशिशिक्षदुच्चकैः सदेव वातालयनाथ पाहि मां श्रीहरे नमः। ओमिति श्रीमन्नारायणीये अजामिलोपाख्यानं नाम 22 दशकं सैकं श्रीहरे நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं
लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिनेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।